இன்னைக்கு இந்த வீடியோல மைக் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதனால நம்ம இன்னைக்கு இந்த மைக் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நம்ம போடக்கூடிய வீடியோல நம்ம பேசுறத விட நம்மளோட பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் அதிகமாக கேட்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல யாருமே கமெண்ட் பண்ணல. நம்ம கிட்ட பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டைரக்டாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு மைக் இன்னைக்கு நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம். இந்த மைக் எதில் வாங்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 3000 ஏதோ சம்திங்கில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினோம். பட் இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 போட்டிருக்காங்க, 6995 போட்டிருக்காங்க. இப்போ இந்த மைக் நம்ம வந்து ஒயர்லெஸ் மைக் ஏன் வாங்கல அப்படின்னா அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நம்ம இந்த ப்ளூடூத் மைக் வாங்கியிருக்கோம். நம்மளே மாதிரி ஒரு பேசிக் யூடியூபர் ஒரு பட்ஜெட்டில் ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஜிடெக்கே வாங்கலாம். இதுக்கு வந்து பெருசாக லிங்க் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் டேரெக்டாக டிஜிடெக் மைக்குன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இப்போ இந்த மைக்கு பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம மைக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இனிமேல் தான் இந்த மைக்கை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். யூஸ் பண்ணி பேசும்போது அதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது எல்லாமே நானும் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேட்டதுக்கும் அதுக்கப்புறம் மைக்கு யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது என்ன ஆடியோ கிளாரிட்டி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைக்கு நம்ம பேசுகிற ஆடியோ கிளியராக இருக்கா, ஒர்த்தா இல்லையா எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு வேறு ஏதாவது வாங்கணும்னா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே தாங்க இது இருந்து இதுக்குள்ளே நம்ம இதை இப்போ வெளியே எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதோ இயர்ஃபோன் மாதிரி இருக்குது. இதில் வந்து அதுக்குள்ளே சார்ஜரு, அதுக்கப்புறம் கனெக்டரு, மொபைல் கனெக்ட் பண்ணி ஏற்றக்கூடியது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கே தெரில, இன்றைக்கி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஆப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்பை ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 எண்ணம் என்னெல்லாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ரிசீவர், அதுக்கப்புறம் 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிரான்ஸ்மிட்டர் தான். 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் 3 தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இனிமேல் இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம் வாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது கொடுத்துருவோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்புக்குள்ளே கியூஆர் கோடு தான் இது. இந்த ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மைக்கை யூஸ் பண்ண முடியும். வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ண வேண்டிய பட்டன். இது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரே ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி அமுக்கிறோன்னா மியூட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். இது வந்து ஹெட்ஃபோன் போடக்கூடியது. எதுக்குன்னா இந்த டிரான்ஸ்மிட்டரில் உள்ளது இந்த ரிசீவரில் கரெக்டாக கேட்கான்னு நம்ம செக் பண்ணக்கூடியது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் பட்டன், வால்யூம் மைனஸ் பட்டன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த ரிசீவரில் இருக்குது. இனிமேல் இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் இப்போ இது ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு க்ரீன் கலரில் லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மக்குள்ள ரிசீவர், இது வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர். இப்போ இது ஆன் பண்ணியாச்சு. இதையும் நம்ம ஆன் பண்ணிடலாம். ரெண்டையுமே ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரிசீவரை நம்ம டிரான்ஸ்மிட்டர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டுமே கனெக்ட் ஆகிட்டுனா இந்த செயின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளிங்க் ஆகாமல் அப்படி டேரெக்டாக பிளிங்க் ஆகாமல் அப்படி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதே கனெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். நம்ம வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிடெக் ப்ரொஃபஷனல் ஒயர்லெஸ் மைக் சிஸ்டம் சொல்லிட்டு அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா DWM101 போட்டிருக்காங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிசீவரும் 2 டிரான்ஸ்மிட்டரும் நம்மளுக்கு உள்ளவே இன்க்ளூடாக இருக்குது. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து 2.4G ஒயர்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் C ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் சவுண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 360 டிகிரி சவுண்ட் கேப்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் சவுண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படி எல்லாமே வந்து இந்த வீட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்க்குறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் பஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து காற்று நிறைய இருந்துச்சுன்னா அதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து புக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் C கேபிள் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு இது இருக்கும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். இங்கே ஒரே டைமில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு டிரான்ஸ்மிட்டர் சொல்லிட்டு 2 டைப்பில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குங்க. ஆடியோ ஜாக்கில் 2 டைப் இருக்குது. அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் உள்ள இருக்கும். இதாகவும் இந்த பேக்கில் நம்மளுக்கு உள்ள வந்துச்சு. அப்புறம் இந்த பேக் கூட பார்த்தீங்கன்னா
இந்த பேக்கோட நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்கே போகிறதாலும் ஈஸியாக வந்து இந்த மைக்கை நம்ம கேரி பண்ணி கொண்டு போகலாம். ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை பற்றி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்க்காக ஒரு யூசர் மேனுவல் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாட்டு வந்து ஒரு சின்ன யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட பேர் வந்து ஓப்பன் கேமரா ஆப். இந்த ஆப்போட நேமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா ஆப் தான். நாங்களும் கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைலில் உள்ள கேமரா ஆப்பை தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இந்த ஆப்போட நேமே வந்து ஓப்பன் கேமரா ஆப் தாங்க. இதை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம வந்து ரிசீவரெல்லாம் உள்ள ஃபோனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 2-3 செட்டிங்ஸ் இதில் மாற்ற வேண்டியிருக்கும். அது டீட்டெயில் ஃபுல்லாக இருக்குது. நம்ம எல்லாமே மாற்றியாச்சு. ரிசீவரும் ஃபோனில் கனெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வாய்ஸ் செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசீவரை டைப் சி கேபிள் பண்ணாமல் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ரிசீவரில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. 2மே ஒரே டைப் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஆன் பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும். இது வந்து நம்மளுக்கு ரிசீவர் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இருக்கும். ஒரு வேளை கனெக்ட் ஆகணும் இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த சிம்பிள் இது வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கிற மானிட்டர் பண்ணுறது. இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சுங்கிறது இப்போ காமிக்குது. இது வந்து மைக் சிம்பிள், மைக் வந்து ஆனில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதே கீழே பவர் பட்டனை 1 ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து ரெட் கலரில் மாறிடும். இப்போ வந்து மியூட்டில் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துருக்கும். அது வந்து மியூட் ஆகிருக்கும். நம்ம பேசுகிற ரெக்கார்டாக இருக்காது. இதுவுமே ரெக்கார்ட் ஆகும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் நம்ம பேசுகிறத கேட்குறதுக்காக ஒரு ஹோல் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த பஞ்சு மாதிரி இருக்குது இல்லையா, அது நம்ம இதில் மாட்டிக்கலாம். இது வந்து எக்கோனுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மைக்கோட லைட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும். இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் எக்கோ ஆகும். இது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதாங்க நம்ம டிரான்ஸ்மிட்டர் இருக்கக்கூடியது. இப்போ 10 பேருக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஃபுல்லாகவே நம்ம மைக்கில் தான் பேச போகிறோம். இந்த சவுண்டு எப்படி இருக்கும், என்ன கிளாரிட்டியில் இருக்குங்கிறது, என்னென்ன சரௌண்டிங்கோட சவுண்ட்லாம் கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சப்பறம் தான் தெரியும். கண்டிப்பாக வந்து நம்மளை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வேணும்னு நினச்சாங்கன்னா இந்த மைக் வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஆடியன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். இந்த சவுண்ட் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நீங்கள் வேறு மைக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்கள் சஜஷனை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து நம்ம சாதா மோடில் வச்சுருக்கோம். இந்த மோடில் வச்சு பேசும்போது எப்படி கேட்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது இதில் வந்து இந்த எக்கோ மோடில் போட்டு பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ வந்து ப்ளூ கலரில் மாறிட்டா இதில் பேச போகிறோம். இதில் பேசும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ என்ன நம்ம ஃபேன் போட்டுட்டு அந்த விண்ட் ஷீல்டை மாட்டிட்டு இப்போ நம்ம பேச போகிறோம். அப்போ அந்த ஃபேன் சவுண்டை தவிர்த்து நமக்குள்ள சவுண்ட் மட்டும் கிளியராக கேட்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் போட்டாச்சு, இந்த விண்டுக்குள்ள ஷீல்டையும் எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம மைக்கில் மாட்டிடலாம். மாட்டியாச்சு. இப்போ ஃபேனும் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபேன் சவுண்டை தவிர்த்து நம்ம பேசக்கூடிய சவுண்டு மட்டும் கரெக்டாக கேட்கா, இல்லாட்டா ஃபேன் சவுண்டும் கேட்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்களுமே இப்போ வீடியோ பார்க்கும்போது எங்களுக்குமே தெரிஞ்சிடும் இதில் எந்த ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த விண்ட் ஷீல்டு மாட்டி இதில் சாதா எக்கோ மோடில் போட்டு பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த மாதிரியே சாதா நார்மல் எக்கோ மோடில் இந்த விண்ட் ஷீல்டை மாட்டி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு எக்கோ மோடு இதில் ஒரு க்ரீன் கலர் லைட் ஏரியா அதில் என்ன வச்சு பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த க்ரீன் கலர் எக்கோ அப்படின்னு ஒன்று ஆன் ஆயிருக்கு. அதில் பேசும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரில. இங்கே எல்லாத்தையுமே கேளுங்க, எல்லாத்தையுமே கேட்டுட்டு எது பெட்டராக இருக்குன்னு சொல்லுங்கள். அதுலேயே நம்ம இனிமேல் கரெக்டாக வீடியோ எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அது இருக்குன்னு அதை செக் பண்ணி போகிறோம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சாதாரண நார்மல் மோடில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெளியே இறங்கி பேச போகிறனால இந்த விண்டு ஷீல்டு மாட்டியிருக்கோம். இப்போ எப்படி கேட்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செக் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் தூரம், இந்த தூரத்தில் இருக்கும்போது எப்படி கேட்குன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க வாய்ஸை. இனிமேல் இதில் வந்து நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு தான் டேரெக்டாகவே போக போகிறோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்டுலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அங்கேருந்து பேசும்போது இங்கேருந்து பேசும்போது என்ன டிஃப்ரென்ஸு நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம அங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம கீழே போகிறோம். கீழே போய் பேசுவோம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பேஷன் ப்ரோ பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பேசியிருக்கோம். இங்கேருந்து பேசும்போது எவ்வளோ கரெக்டாக தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மேலே போய் பார்க்கலாம். வந்து நம்ம அந்த ஒரு பேஷன் ப்ரோ பைக் வரைக்கும் போயிருந்தோம். அது வரைக்கும் நம்ம கேட்கல அப்படின்னு ப்ரோ சொன்னார் லைட்டாக. அதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு பைக் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பைக்கு கிட்ட வரும்போது நல்லா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒர்த்தாகவே தாங்க இருக்கு, நல்லா ஒர்த்து. இப்போ இது எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு என்ன மோடில் போட்டிருக்கிறது கிளியராக கேட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு வேறு யாராவது வாங்கியிருந்தாங்க கூட அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் என்ன மோடுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோ எல்லாமே நம்ம அதிலேயே போட்டுடலாம். உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆடியோ கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைக்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாகவே பேசியதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எதுவுமே கேட்கல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் ஓடிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணால் மட்டுமே தான் எங்களுக்கு இது கேட்டிருக்கு. இதே மாதிரி தான் உங்கள் யாருக்காவது இருக்கா இல்லாட்டா எங்களுக்கு மட்டும் தான் இப்படி நடந்திருக்கா என்னன்னு தெரில. உங்களுக்கும் இந்த வாங்கி வச்சுட்டு இதே மாதிரி ப்ராப்ளம் யாராவது உங்களுக்கு இருந்துன்னா நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்துன்னா நீங்கள் இனிமேல் ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து பாருங்கள், ஒரு வேளை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அப்படி தான் சப்போர்ட் ஆச்சு. தொடர்ந்து நம்ம சேனல் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் கேமரா சேனல்.